ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளான் குழம்பு, காளான் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட சோம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அடுத்து சீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுலாம். வதக்கும்போது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுவும் வதக்கிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி எல்லாமே நல்லா கனிஞ்சது மாதிரி வரணும். நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கிளறிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடினா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஒரு 2-3 செகண்ட் வந்து மூடி போட்டுட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காளான் வந்து நான் வந்து சுடுதண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட என்ன ஷேப்பில் வேணால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நம்ம ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை 4 பீஸானா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து தக்காளியை திறந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வதங்காத தக்காளியை கூட நம்ம கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டிங்கன்னா நல்லாவே தக்காளி வதங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் குத்தி விட்டுக்கிறங்க. குத்தி விட்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ மசாலா பொடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை எல்லாமே போகிறது மாதிரி நம்ம அந்த எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்க்கலை. உப்பு முன்னாடியே சேர்த்துக்கிறேங்க. உப்பு நான் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி வச்சுருக்க காளானை நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து காளான் எடுத்திருக்கேன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதை நம்ம வந்து அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா பொருள் எல்லாமே காளானில் செய்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு தண்ணியுமே நம்ம ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம காளான்லேயே நமக்கு வந்து தண்ணி கிடைக்கும். இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், காளானில் நமக்கு வந்து தண்ணி கிடச்சிருக்கு. நல்ல கிரேவி பதத்துக்கு நல்லா தண்ணியாக அதுவே வந்திருக்கு. நமக்கு இதுக்கு மேலே தண்ணி வேணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் குழம்பு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்காக நான் வந்து சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணியில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு ஸ்லோலேயே வச்சு வேக விடுங்க. ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக ஸ்லோலேயே வச்சிடலாம். ஸ்லோலேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நமக்கு வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட எண்ணெய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெயுமே ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு நான் கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் வந்து ஒரு கறி குழம்பு அளவுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சுவையாகவே இருக்கும். அந்த கறி குழம்பு என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இதை வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எது கூட வேணும்னாலும் வந்து வச்சு சாப்பிட்லாம். நம்ம சாப்பாட்டில் போட்டு கிளறி சாப்பிட்டா கூட அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.